இயேசுவை நீ பாரு, என்னாவே இயேசுவை நீ பாடு. என் விழியே இயேசுவை நீ பாரு, என்னாவே இயேசுவை நீ பாடு. என் சிரசே இயேசுவை நீ வணங்கு, என் சிரசே இயேசுவை நீ வணங்கு. என் நெஞ்சே இயேசுவிடம் உன்னை வழங்கு, இயேசுவிடம் உன்னை வழங்கு. என் விழியே இயேசுவை நீ பாரு, என்னாவே இயேசுவை நீ பாடு. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவனை நாடி தேடி வந்திருக்கின்ற இறை மக்களே, எங்கு என்னுடைய நாமத்திலே 2-3 பேர் கூடி ஜெபிக்கின்றீர்களோ உங்கள் மத்தியில் நான் இருக்கின்றேன் என்று சொன்ன தேவன் இங்கு நாம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றார். என்னிடம் வாருங்கள், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே வாருங்கள், உங்களுடைய நோய்களையும் பிடிகளையும் துன்பங்களையும் உங்களுடைய பயத்தையும் போக்கக்கூடியவன் நான் என்று ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கின்றார். அன்பர்களே, இந்த நற்கருணை ஆராதனையிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற நாம் நம்முடைய கண்களை இரக்கம் நிறைந்த இயேசுவிடம் பதிப்போம். கருணை நிறைந்த இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருடைய நோய்களை போக்க அவர் விரும்பி நம்மை தேடி வந்திருக்கின்றார். இந்த ஆராதனையிலே பல விண்ணப்பங்களோடு வந்திருக்கலாம், பல ஏமாற்றங்களோடு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம், வேலையின்றி தவித்துக் கொண்டிருக்கின்றவர்கள், நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், குறிப்பாக இன்றைய நாட்களிலே அகில உலகமெங்கும் கொரோனா தொற்று வியாதியினால் பாதிக்கப்பட்டு உயிர் மூச்சுக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற உள்ளங்களை நாள்தோறும் நாம் நாற்செய்திகளின் வழியாக அறிந்து நாம் துன்புறுகின்றோம். இன்று தனிமையில் இருக்கக்கூடிய நாம் இன்று இறைவனிடம் வேண்டுவோம். உலகமே நம்மை கைவிட்டாலும் ஆண்டவர் நம்மை கைவிடுவதில்லை. நம்மை படைத்தவர் நம்மை காப்பார். ஆகவே தான் அகில உலகம் என்று பலவிதமான விஞ்ஞான முயற்சிகளை மருந்துகளை கண்டுபிடிக்க முயற்சிக்கும் இந்த வேளையிலே ஆண்டவரின் ஆசை அனைவரும் மீது இறங்கி எல்லோரும் விரைவில் குணம் பெற இந்த ஆராதனையிலே அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம்.
அன்பர்களே, வந்தேன் என்றும் சொல்லவில்லை இயேசு. நோய் உற்றவருக்கே மருத்துவன் தேவை. வாருங்கள், நான் உங்களை குணமாக்குவேன், உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைக்கும் என்று சொன்ன தேவனிடம் இந்த ஆராதனையிலே நாம் இன்றையோடு கலந்து கொள்வோமா? ஆண்டவர் அழைக்கின்றார். அவர் பாதத்தில் அமர்ந்து இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கு கொள்வோம். ಪ್ರಭು ಕ್ರಿಸ್ತರಲ್ಲಿ ನನ್ನೊಲವಿನ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ನಾವಿಂದು ಈ ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಅತಿ ಪವಿತ್ರ ಪರಮಪ್ರಸಾದದ ರೂಪದಲ್ಲಿ ಪ್ರಭು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರನ್ನು ನಮ್ಮ ಮಧ್ಯೆ ಸ್ವಾಗತಿಸಲು ನಾವಿಲ್ಲಿ ಸೇರಿದ್ದೇವೆ. ನಾವು ಬೇಡಿಕೊಂಡದೆಲ್ಲವನ್ನು ನೀಡುವ ಒಳ್ಳೆಯ ದೇವರು ನಮ್ಮ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ವಿಶೇಷವಾಗಿ ಈ ಕಷ್ಟದ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ, ಈ ಅನಿಶ್ಚಿತತೆಯ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪ್ರಭು ಯೇಸು ಸದಾ ನಮ್ಮೊಂದಿಗಿದ್ದು ನಮ್ಮನ್ನು ಮುನ್ನಡೆಸುವ ಒಳ್ಳೆಯ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಅತ್ಯಾಶ್ಚರ್ಯಕರ ರೂಪದಲ್ಲಿ, ರೊಟ್ಟಿಯ ರೂಪದಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಧ್ಯೆ ಅದೇ ಯೇಸು ಈಗ ಪ್ರಸನ್ನರಾಗುವಾಗ ನಮ್ಮ ಸರ್ವ ನಮನಗಳನ್ನು, ನಮ್ಮ ಸರ್ವ ಆರಾಧನೆಯನ್ನು ಅವರಿಗೆ ಸಲ್ಲಿಸಿ ಅವರನ್ನು ಸ್ತುತಿಸಿ ನಮಿಸುವುದು ನಮ್ಮೆಲ್ಲರ ಕರ್ತವ್ಯವಾಗಿದೆ. ಎಲ್ಲಿ 2 ಅಥವಾ 3 ನನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ನೆಲೆಸಿರುತ್ತಾರೋ ಅವರ ಮಧ್ಯೆ ನಾನು ಪ್ರಸನ್ನರಾಗಿರುವೆ ಎಂದು ಪ್ರಭು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನಮಗೆ ಭರವಸೆಯನ್ನು ನೀಡಿದ್ದಾರೆ. ಹೌದು ಪ್ರಿಯರೇ, ಅದೇ ಭರವಸೆಯಿಂದ, ಅದೇ ಪ್ರೀತಿಯಿಂದ ಇಗೋ ನಮ್ಮ ಮಧ್ಯೆ ಈ ಆಲಯದಲ್ಲಿ, ಈ ಪೀಠದ ಮೇಲೆ ಪ್ರಭು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಇನ್ನು ಕೆಲವೇ ಕ್ಷಣಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಧ್ಯೆ ಬರಲಿದ್ದಾರೆ. ಈ ಕೊರೋನಾ ವ್ಯಾಧಿಯ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ನಂಬಿಕೆಗಳು ಕುಗ್ಗಿ ಹೋಗಿರುವಾಗ, ಭಯವು ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ತುಂಬಿರುವಾಗ, ಅನಿಶ್ಚಿತತೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ತಾಂಡವವಾಡುವಾಗ, ಇವೆಲ್ಲವನ್ನು ಹೋಗಲಾಡಿಸಿ ನಮಗೆ ಪ್ರೀತಿಯನ್ನು, ಭರವಸೆಯನ್ನು, ಶಾಂತಿಯನ್ನು ನೀಡಲು ಪ್ರಭು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ರೊಟ್ಟಿಯ ರೂಪದಲ್ಲಿ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. ಅವರನ್ನು ನಮ್ಮ ಹೃದಯದೊಳಗೆ, ನಮ್ಮ ಮನೆಗಳೊಳಗೆ, ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಿಗೆ ನಾವೀಗ ಸ್ವಾಗತಿಸೋಣ. ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಶುಭ ಸಂದೇಶ ಅಧ್ಯಾಯ 11 ವಾಕ್ಯ 18ರಲ್ಲಿ, ಭಾರ ಹೊತ್ತು ಬಳಲಿ ಬೆಂಡಾಗಿರುವ ಸರ್ವ ಜನರೇ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ, ನಾನು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ನೀಡುವೆ ಎಂದು ಪ್ರಭು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನಮಗೆ ವಾಗ್ದಾನವನ್ನು ನೀಡಿದ್ದಾರೆ. ಇಂದು ಇದೇ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ಭರವಸೆ ನೀಟ್ಟು ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು, ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಪ್ರಭು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಈ ತಮ್ಮ ಆಲಯಕ್ಕೆ ಸ್ವಾಗತಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ನನ್ನ ಮಗನೇ, ನನ್ನ ಮಗಳೇ, ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ, ನಾನು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ನೀಡುತ್ತಿದ್ದೇನೆ, ನಾನು ನಿನಗೆ ರಕ್ಷಣೆಯನ್ನು ನೀಡುತ್ತೇನೆಂದು ಪ್ರಭು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ವಾಗ್ದಾನವನ್ನು ನೀಡುತ್ತಾ ಈ ಆರಾಧನೆಯ ಸಮಯಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಆಹ್ವಾನಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಬನ್ನಿ ಪ್ರಿಯರೇ, ಇಗೋ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ನಮ್ಮನ್ನೇ ಈ ಆರಾಧನೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರಭು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಮುಂದೆ ಸಮರ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ ರಕ್ಷಣೆ ನೀಡುವ ಆ ಯೇಸುವನ್ನು ನಮ್ಮ ಹೃದಯದೊಳಗೆ ಬರಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. ಆ ಮೂಲಕ ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸವೆಂಬ ಕೊಡುಗೆಯನ್ನು ಅವರಿಗೆ ನೀಡಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಮಾಡಿದ ಪ್ರತಿಯೊಂದು ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿ, ಶಾಂತಿ ಹಾಗೂ ರಕ್ಷಣೆಗೆ ನಾವು ಬಾಧ್ಯಸ್ಥರಾಗಲು ಈ ಆರಾಧನೆ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಭಕ್ತಿಯಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. கண்களை மூடி நற்செய்திக்கு செவிமடுப்போம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 14ஆம் அதிகாரம், இறை வசனங்கள் 22 துவங்கி 33 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகில் ஏறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால்
அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெரும் காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் முழுகும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. Lord, bid me to come to you on the water. A reading from the Holy Gospel according to Matthew. Jesus made the disciples get into the boat and go before him to the other side, while he dismissed the crowds. And after he had dismissed the crowds, he went up into the hills by himself to pray. When evening came, he was there alone. But the boat by this time was many furlongs distant from the land, beaten by the waves, for the wind was against them. And in the fourth watch of the night he came to them walking on the sea. But when the disciples saw him walking on the sea, they were terrified, saying, "It is a ghost." And they cried out for fear. But immediately he spoke to them, saying, "Take heart, it is I, do not fear." And Peter answered him, "Lord, if it is you, bid me come to you on the water." He said, "Come." So Peter got out of the boat and walked on the water and came to Jesus. But when he saw the wind, he was afraid, and beginning to sink, he cried out, "Lord, save me." Jesus immediately reached out his hand and caught him, saying to him, "O man of little faith, why did you doubt?" And when they got into the boat, the wind ceased, and those in the boat worshipped him, saying, "Truly you are the Son of God." The Gospel of the Lord. ಸ್ವಾಮಿ, ನಾನು ನೀರಿನ ಮೇಲೆ ನಡೆದು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬರುವಂತೆ ಆಜ್ಞಾಪಿಸಿ. ಸಂತ ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಶುಭ ಸಂದೇಶದಿಂದ ವಾಚನ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ತಾವು ಜನರ ಗುಂಪನ್ನು ಕಳಿಸಿಬಿಡುವಷ್ಟರಲ್ಲಿ ಶಿಷ್ಯರು ದೋಣಿ ಹತ್ತಿ ತಮಗಿಂತ ಮುಂದಾಗಿ ಸರೋವರದ ಆಚೆಯ ದಡಕ್ಕೆ ಹೋಗಬೇಕೆಂದು ಆಜ್ಞಾಪಿಸಿದರು. ಜನರನ್ನು ಬೀಳ್ಕೊಟ್ಟು ಬಳಿಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಯೇಸು ಒಬ್ಬರೇ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಹೋದರು. ಕತ್ತಲೆ ಕವಿದಾಗ ಅವರು ಅಲ್ಲಿ ಒಬ್ಬಂಟಿಗರಾಗಿದ್ದರು. ಅಷ್ಟರಲ್ಲಿ ದೋಣಿ ದಡದಿಂದ ಬಹುದೂರ ಸಾಗಿತ್ತು. ಎದುರು ಗಾಳಿ ಬೀಸಿ ಅದು ಅಲೆಗಳ ಬಡಿತಕ್ಕೆ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿತ್ತು. ಆಗ ರಾತ್ರಿಯ ಕಡೆ ಜಾವದ ಸಮಯ. ಯೇಸು ಸರೋವರದ ಮೇಲೆ ನಡೆದುಕೊಂಡು ಶಿಷ್ಯರ ಬಳಿಗೆ ಬಂದರು.
ಹೀಗೆ ಸರೋವರದ ಮೇಲೆ ನಡೆದು ಬರುತ್ತಿದ್ದ ಯೇಸುವನ್ನು ನೋಡಿದಾಗ ಶಿಷ್ಯರು ಭಯಭ್ರಾಂತರಾದರು, ದಿಗಿಲುಗೊಂಡು ಭೂತ ಭೂತ ಎಂದು ಚೀರಿದರು. ತಕ್ಷಣವೇ ಯೇಸು, ಭಯಪಡಬೇಡಿ, ನಾನೇ, ಬೇರೆ ಯಾರೂ ಅಲ್ಲ, ಧೈರ್ಯದಿಂದಿರಿ ಎಂದು ಅವರೊಡನೆ ಮಾತನಾಡಿದರು. ಆಗ ಪೇತ್ರನು, ಸ್ವಾಮಿ, ನೀವೇ ಆದರೆ ನಾನು ನೀರಿನ ಮೇಲೆ ನಡೆದು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬರುವಂತೆ ಆಜ್ಞಾಪಿಸಿ ಎಂದನು. ಯೇಸು ಬಾ ಎಂದು ಕರೆಯಲು ಪೇತ್ರನು ದೋಣಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ನೀರಿನ ಮೇಲೆ ನಡೆಯುತ್ತಾ ಯೇಸುವಿನತ್ತ ಬಂದನು. ಆದರೆ ಬಲವಾದ ಗಾಳಿ ಬೀಸುತ್ತಿರುವುದನ್ನು ಕಂಡು ಹೆದರಿದನು. ಹಾಗೆ ಮುಳುಗಿ ಹೋಗಲು ಆರಂಭಿಸಿದನು. ಆಗ ಸ್ವಾಮಿ, ಕಾಪಾಡಿ ಕಾಪಾಡಿ ಎಂದು ಕೂಗಿಕೊಂಡನು. ಆ ಕ್ಷಣವೇ ಯೇಸು ಕೈಚಾಚಿ ಅವನನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು, ಅಲ್ಪ ವಿಶ್ವಾಸಿಯೇ, ಏಕೆ ಸಂದೇಹಪಟ್ಟೆ ಎಂದರು. ಅನಂತರ ಅವರಿಬ್ಬರು ದೋಣಿಯನ್ನು ಹತ್ತಿದರು. ಕೂಡಲೇ ಗಾಳಿ ನಿಂತು ಹೋಯಿತು. ದೋಣಿಯಲ್ಲಿದ್ದವರನ್ನು, ನೀವು ನಿಜವಾಗಿಯೂ ದೇವರ ಪುತ್ರ ಎಂದು ಹೇಳಿ ಯೇಸುವನ್ನು ಆರಾಧಿಸಿದರು. அன்பு இறை மக்களே, நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இதோ நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு இந்த நற்கருணையிலே வீற்றிருப்பது அவர் சொன்ன அழியாத ஒரு வாக்கு, உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இதோ நம் மத்தியில் இருக்கின்றார். இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய நாம் எல்லா வேளையிலும் நான் உங்களோடு இருக்கின்றேன். இன்றைய உலகிலே, நவீன உலகிலே இரவு காலம் பகல் காலம் என்று பார்த்து ஒவ்வொரு நேரத்தையும் குறித்து செயல்படுகின்ற நாம், இன்று ஆண்டவர் குறிப்பிட்ட நேரத்தில் நம்மோடு இருப்பதில்லை. மாறாக உலகம் முடியும் நாள் வரை, உயிருள்ள நாள் வரை அவர் நம்மோடு உறவாடி கொண்டிருக்கின்றார் என்பதை இயேசு நமக்கு நினைவூட்டுகின்றார். அன்பு சகோதரனே, சகோதரி, இந்த தியானத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவர் நம்மை இந்த உலகிலே இன்றைய நாட்களிலே கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்ட வேளையில் எத்தனை எத்தனை லட்சக்கணக்கான உயிர்கள் இழந்து கொண்டிருக்கின்றார்கள். தம்முடைய உறவினர்களை, நண்பர்களை, பிள்ளைகளை அனைவரையும் இழந்து தூக்கத்தில் மூழ்கியிருக்கும் இன்றைய காலகட்டத்திலும் உயிர் மூச்சுக்காக போராடி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டும் பயனின்றி துன்புறுகின்றவர்கள், தனிமையிலே இல்லங்களிலே தவித்து கொண்டு பயத்திலே மூழ்கியிருக்கின்ற இந்த சூழலிலே நம்முடைய தாய் திருச்சபை, நம்முடைய பாப்பரசர் பிரான்சிஸ் அவர் வழியாகவும், எல்லா ஆயர்களின் வழியாகவும், குருக்கள், கன்னியர்கள், இறைவனிலே நம்பிக்கை கொள்கின்ற ஒவ்வொருவரும், ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும், நீர்தான் எங்களை காப்பாற்ற முடியும் என்று ஜெபிக்கும் இன்றைய நாட்களிலே, இந்த ஆராதனையிலே நம்முடைய துன்பங்களை எல்லாம் இயேசுவிடம் இறக்கி வைப்போமா? சிறிது நேரம் இயேசுவை உற்று நோக்குவோம். அன்று இயேசுவிடம் குஷ்டரோகி இயேசுவை நோக்கி வந்து, ஆண்டவரே நீ விரும்பினால் என்னை குணமாக்க முடியும் என்று சொன்ன பொழுது, விரும்புகிறேன் குணமாகு என்று சொன்னவர் இன்று நம் எல்லோரையும், அகில உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் குணமாக்கி இருக்கின்றார். இன்றைய நற்செய்தி நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு காலையிலும் மாலையிலும்
ஜெபிக்கக்கூடியவராக வாழ்ந்தார். ஆகவே தான் இயேசு மக்களை எல்லாம் சந்தித்து அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி அவர் தனிமையானதோர் இடத்திற்கு ஜெபிக்க செல்வதை இன்றைய நற்செய்தி நமக்கு படம் பிடித்து காண்பிக்கின்றது. அன்பு சகோதர சகோதரிகளே, கலிலேயா என்று சொன்னால், கலிலேயா கடலோரம் என்று சொன்னால், இயேசு ஆயிரம் அற்புதங்கள் நிகழ்த்திய இடத்தை கண்டு மகிழ்ந்தவர்கள். ஆகவே தான் இந்த கலிலேயாவிலே அவர்கள் அந்த பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது கடலிலே கொந்தளிப்பு, அலைகள் எழுகின்றன. அவர்கள் பயணம் தொடங்குகின்ற பொழுது அவருடைய உள்ளத்திலே பயம் நிரம்புகின்றது. ஆகவே தான் இயேசு மக்களை அனுப்பி 6 மணி நேரம் தனிமையிலே ஜெபிக்கின்றார். ஆகவே தான் அவர்கள் நடுஜாமத்திலே பார்க்கின்றார்கள் கடல் மீது இயேசு நடந்து வருவதை. சீடர்கள் கண்டு ஐயோ பேய் என்று சொல்கின்றார்கள், பூதம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் இயேசு அவர்களுக்கு உறுதிமொழி தருகிறார், அஞ்சாதீர்கள், நான் தான் என்று தன்னுடைய குரலை எதிர்நோக்கி கொடுக்கின்றார். சீடர்கள் நான் தான் என்று இயேசுனுடைய குரலை கேட்டதும், ராயப்பர் ஆண்டவரே, நானும் கடல் மீது வர வரம் தாரும் என்று கேட்கின்றார். இயேசுவிடம் வரம் கேட்பதை இல்லை என்று சொல்வதில்லை, நோயாளிகளுக்கும் இல்லை என்று சொன்னதில்லை, சீடர்களுக்கும் இல்லை என்று சொன்னதில்லை. ஜெபத்தில் எதையெல்லாம் கேட்பீர்களோ பெற்றுக்கொண்டுங்கள் என்று சொன்ன இயேசு இன்று ராயப்பருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை வழங்குகின்றார், வா என்று அழைக்கின்றார். ராயப்பர் கடல் மீது நடந்து செல்கின்றார். அவருடைய பார்வை இயேசுவின் மீது பதிந்திருந்தது. மகிழ்ச்சியாக இயேசுவை பார்த்து கடந்து செல்கின்றார். ஆனால் அலைகள் வேகமாக அடித்ததின் காரணமாக இயேசுவை பார்க்கின்ற ராயப்பர் கடலை உற்று நோக்குகின்றார், குனிகின்றார், தண்ணீரிலே மூழ்கி செல்கின்றார். அவர் மூழ்க வேளையிலே ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று தன்னுடைய கரங்களை உயர்த்துகின்றார். இயேசு அவருடைய கரங்களை பிடித்து அஞ்சாதீர் என்று சொல்லி காப்பாற்றுகின்றார். அன்பு சகோதரனே சகோதரி, இன்றைய ஆராதனையிலே நாம் உருக்கமாக ஜெபிப்போம். ராயப்பரை போல ஆண்டவரே எங்களை காப்பாற்றும். இந்த துன்பகானுமான நேரத்திலே நாங்கள் இருக்கின்றோம், தவித்து கொண்டிருக்கின்றோம், பயத்தில் முழுகி இருக்கின்றோம். அப்பா, இல்லங்களிலே முடங்கி இருக்கின்றோம், வேலையின்றி இருக்கின்றோம், உணவின்றி இருக்கின்றோம், உறக்கமின்றி இருக்கின்றோம், தனிமையில் இருக்கின்றோம், ஏழ்மையில் இருக்கின்றோம். உம்மை தவிர எங்களுக்கு ஆறுதல் இல்லையே என்று கதறுகின்ற இந்த சூழ்நிலையிலே அகில உலகத்தையும் மக்களின் துன்பத்தையும் இயேசுவின் பாதம் இறக்கி வைப்போம். நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகின்ற தேவன், இன்று நம் எல்லாருடைய கண்ணீரை துடைக்கின்ற தேவன், அஞ்சாதீர்கள், உலகம் முடியும் வரை உங்களோடு நான் இருக்கின்றேன், உங்களை வாழ வைப்பேன், உங்களை கைப்பிடித்து நடத்துவேன் என்று சொன்ன இயேசுவிடம் ராயப்பர் நம்பினார், விசுவசித்தார். கலிலேயா கடலிலே நடந்த சம்பவம் எல்லோருடைய விசுவாசத்தை அதிகரித்தது. இன்று நாமும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மகிழ்ச்சியான நேரத்திலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அந்த இயேசுவை மகிமைப்படுத்தி விண்ணக தந்தைக்கு நன்றி செலுத்துவோம். துன்பகரமான வேளையிலும் கடவுளை தேடி வருவோம். ராயப்பர் துன்பத்திலே மூழ்குகின்ற பொழுது ஆண்டவரே காப்பாற்றும் என்று சொன்னது போல நாமும் இந்த ஆராதனையிலே இயேசுவே என்னை காப்பாற்றும், இந்த உலகத்தை காப்பாற்றும், இந்த உலகிலே வாழ்கின்ற மக்களை காப்பாற்றும், எம்முடைய தாய் திருச்சபையை காப்பாற்றும், மற்றும் துன்பங்களினால் பாதிக்கப்பட்ட உள்ளங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி இந்த கொரோனா தொற்று வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல மருந்தை கண்டுபிடிக்க அயராது உழைக்கின்ற நாட்டு தலைவர்கள், விஞ்ஞானிகள் அனைவரையும் ஆவியானவரின் வல்லமையால் நிரப்பி நல்ல ஆலோசனை தந்து அவர்கள் விரைவிலே இந்த நோயை போக்குகின்ற ஒரு மருந்தை கண்டுபிடிக்க துணை புரிய ஆண்டவர் பாதம் வைப்போம். ஆண்டவர் இயேசு, நான் உங்களை காப்பாற்றுவேன், பெற்ற தாய் மறந்தாலும் நான் மறவேன் என்று சொன்ன தேவன்
இயேசு கிறிஸ்துவின் வழியாக அஞ்சாதீர்கள், அஞ்சாதீர்கள், தயங்காதீர்கள், என் அருளை உங்கள் மீது நான் பொழிவேன் என்று பவுல் அடிகளார் சொன்னது போல, உன் அருள் ஒன்று எனக்கு போதும் ஆண்டவரே என்று நாமும் சொல்லி இந்த ஆராதனையிலே இயேசுவிடம் நம்பிக்கை பதித்து செபிப்போமா? Take heart, it is I, do not fear. What a beautiful gospel passage that we have been graced with today, dear friends. A passage that assures us, a passage that instills hope in us, a passage that never allows us to fall into the evils of this world. Yes, dear friends, today we have just heard the gospel passage where Jesus is coming out to help Peter while he is drowning in the ocean. While Peter is in difficulty, Jesus is coming there, stretching his hand to save him. A very inspiring gospel today we have just heard. Two beautiful scenarios today's gospel presents us, dear friends. One of a profession of faith, and second of an assurance of salvation. Peter professes his faith towards Jesus, and Jesus in response assures his salvation to Peter, who is there struggling in the water. Two personalities that we need to meditate upon in today's gospel. One, Peter. Being the leader of the apostles, Peter and his companions were already there in the ocean, struggling against the major waves that were coming against them. While they already had difficulty there, they are encountered with another difficulty of misrecognizing Jesus. And they all fear, thinking he is a ghost. But when Jesus assures them it is he, Peter recognizes Jesus and gets down and asks Jesus permission to come towards him. When Jesus permits, Peter starts walking on the water. Peter sets his eye on Jesus and starts walking on the water. And while he is walking, he shifts his vision on the waves that are battering the ocean. And when he shifts his vision on the waves and loses sight of Jesus, Peter starts drowning. And when he drowns, he again makes a profession. He calls on to God, and there Jesus stretches out his hand and pulls him out to safety. The second person that we need to meditate on is the person of Jesus himself. After spending a beautiful time with his Father in prayer, being strengthened by the presence of his Father with him, Jesus comes out and starts walking on the ocean. Dear friends, this aspect is a very beautiful thing, because in the whole of the Bible we see nobody dares to walk on water. Only Jesus is the first person to walk on the waters. Even in the Old Testament we see Elijah and Moses, they parted the waters and started walking, but they never walked on the waters. Only Jesus is coming out walking on the waters. It was a belief of the Jews or the Israelites in the olden days that water was the abode of Satan. Water was considered to be something bad, a residence of Leviathan, if we see in the Old Testament. And nobody dared to walk on waters. But Jesus is setting us a beautiful imagery by walking over the waters. He is giving us hope that he is the Lord who walks over troubles, who walks over difficulties and comes to rescue us. In our difficulties, Jesus is always there. So what is the gospel trying to tell us today, dear friends? Well, the gospel is trying to assure us, no matter who we are, no matter what our situation is, no matter what condition we are in, no matter how hopeless our situation is, but Jesus is coming out to help us. God is there to protect us, and God is assuring his salvation to each one of us. While we are here in this moment of adoration, there is a lot of fear in us. There is a lot of difficulty in us. There is a lot of uncertainty in us. We are not certain of our future. We are not certain of how things go about. We are afraid of sickness. We are afraid of well-being. We are afraid of not being able to live a good life. And definitely, dear friends, as Christians, we are all called to trust in the Lord.
We are not people of fear, but rather we are people of trust, we are people of hope. Proverbs chapter 29 verse 28 says, "Fear of man is a trap for him, it is a snare for him, but the man who trusts in the Lord is always kept in safe hands." This should be our faith, dear friends. The Word of God invites us to not fear, but always place our trust and hope in the Lord. When we do that, God is always awaiting with open hands and open hearts to welcome us, each one of us. Further, we see in Romans chapter 8, verse 38 to 39, the Word of God says, "Nothing in this world can ever separate us from the love of God." True, dear friends, no power in this world is so strong that it can separate us from the love of God. No sickness in this world is so strong that it cannot bring healing from the Word of God or from the presence of God. No distance is so far that it can separate us from God and not bring us His love and salvation. Nothing is impossible in the hand of God. And today, it is the same Lord who is assuring each one of us that He is always there to hold us in His hands, protect us, save us, and guide us. Yes, dear friends, all that we need to do today is just to look up to Him. Just as Peter set his eyes on Jesus, we are also called to set our eyes on God. Isaiah chapter 41 verse 10, God assures, "For I am the Lord your God who will hold you in your right hand, and fear not, for I will lead you." Let us trust in these words of God. No power can ever come in between us and God. God is bigger than your worries. God is bigger than your past. God is bigger than your sins. And definitely, He will be the Lord who will guide us and heal us and protect us. During this moment of adoration, let us pray and ask God for His grace of salvation, so that we may always be protected in His love, care, and hope. ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ಯೇಸು ನಮ್ಮ ರಕ್ಷಕರು. ಯೇಸು ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ರಕ್ಷಕರಾಗಿದ್ದಾರೆ. ಇಂದಿನ ಶುಭ ಸಂದೇಶದಲ್ಲಿ ನಾವು ಓದಿದಂತೆ ಪೇತ್ರನು ನೀರಿನ ಮೇಲೆ ನಡೆಯುತ್ತಾನೆ. ಅವನಿಗೆ ದೇವರ ಮೇಲೆ ಮೊದಲು ನಂಬಿಕೆ ಇತ್ತು. ಆದರೆ ರಭಸವಾದ ಅಲೆಗಳು ಅವನ ಕಣ್ಣಿಗೆ ಕಂಡ ತಕ್ಷಣ ಅವನು ನೀರಿನಲ್ಲಿ ಮುಳುಗಲು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾನೆ. ಏಕೆಂದರೆ ಅವನ ಕಣ್ಣುಗಳು ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಕೇಂದ್ರೀಕರಿಸಲಾಗಿರಲಿಲ್ಲ. ಈ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕೂಡ ನಾವು ಕೆಲವು ಚಿತ್ರಣಗಳನ್ನು ನೋಡೋಣ. ಮೊದಲನೇದಾಗಿ ಹಡಗು. ಶಿಷ್ಯರು ಹಡಗಿನಲ್ಲಿ ಯೇಸುವಿನತ್ತ ನೀರಿನಲ್ಲಿ ಸಾಗುತ್ತಿದ್ದರು. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಇಂದಿನ ಜೀವನದಲ್ಲಿಯೂ ಕೂಡ ನಾವು ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಹಡಗಿನಲ್ಲಿ ಸಾಗಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ಈ ಹಡಗಿನಲ್ಲಿ ನಾವು ಸಾಗುತ್ತಿರುವಾಗ ನಾವು ಹಲವರನ್ನು ಭೇಟಿಯಾಗುತ್ತೇವೆ. ಮೊದಲನೇದಾಗಿ ಕುಟುಂಬವನ್ನು, ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ, ನಮ್ಮ ಬಂಧು ಮಿತ್ರರನ್ನು. ಇಂದಿನ ಸಮಾಜದಲ್ಲಿ ನಾವು ಹಲವು ಅನುಭವಗಳನ್ನು ಪಡೆಯುತ್ತೇವೆ, ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ. ನಮಗೆ ಮುಖ್ಯವಾಗಿ ಬೇಕಾದದ್ದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಪ್ರೀತಿ, ಶಾಂತಿ, ಸಮಾಧಾನ. ಹೌದು ಪ್ರಿಯರೇ, ನಾವಿಂದು ಪ್ರಶ್ನಿಸಬೇಕು, ನಾವು ಪ್ರೀತಿ, ಶಾಂತಿ, ಸಮಾಧಾನದಿಂದ ಬಾಳುತ್ತಿದ್ದೇವೆಯೇ? ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಈ ಹಡಗಿನಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿರುವಾಗ ನಮಗೆ ಅನೇಕ ನಮ್ಮ ಸಂಬಂಧಿಕರು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತಾರೆ. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಅನುಭವವೇನು? ನಾವು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಜಿಗುಪ್ಸೆಗೊಂಡು ಒಂದು ಮೂಲೆಯಲ್ಲಿ ಕೂರುತ್ತೇವೆ? ಇಲ್ಲ. ಇಂದು ನಾವು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಕೇಂದ್ರೀಕರಿಸಬೇಕು. ಅವರ ಪ್ರೀತಿಯನ್ನು, ಶಾಂತಿಯನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕು. ಇದೇ ಜೀವನದಲ್ಲಿ ನಮಗೆ ಬೇಕಾದ ಮುಖ್ಯವಾದ ವರ.
ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರಿಯರೇ, ನಾವು ಜೀವನದಲ್ಲಿ ತುಂಬ ಅಲೆಗಳನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ಏಕಾಂಗಿತನ ಒಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ಕಾಡುವ ಒಂದು ಭೂತವಾಗಿದೆ. ಯಾವಾಗ ನಾವು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನಾ ಜೀವನವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತೇವೆಯೋ, ಯಾವಾಗ ನಾವು ಬಲಿಪೂಜೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುವುದನ್ನು ನಿಲ್ಲಿಸುತ್ತೇವೆಯೋ, ಆಗ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಹಲವಾರು ಅಲೆಗಳು ನಮ್ಮನ್ನು ಎದುರಿಸುತ್ತವೆ. ಇಂದು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಪೇತ್ರನು ಅದೇ ಒಂದು ಅನುಭವವನ್ನು ಪಡೆದದ್ದು. ಈ ಅನುಭವದಿಂದಾಗಿ ಅವನು ಮುಳುಗಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದ. ಇಂಥ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವನು ಯೇಸುವಿನಲ್ಲಿ ತನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಕೇಂದ್ರೀಕರಿಸಿದ್ದರೆ ಅವನು ನೀರಿನ ಮೇಲೆ ಸುಗಮವಾಗಿ ನಡೆಯುತ್ತಿದ್ದ. ಪ್ರಿಯರೇ, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿಯೂ ಕೂಡ ನಾವು ಪೇತ್ರನಂತೆ ಸುಗಮವಾಗಿ ನಡೆಯಬೇಕಾದರೆ ನಾವು ಯೇಸುವಿನಲ್ಲಿ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಕೇಂದ್ರೀಕರಿಸಬೇಕು. ಯೇಸುವಿನಲ್ಲಿ ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಡಬೇಕು. ನಮ್ಮ ಎಲ್ಲ ಜೀವನಗಳಿಗೆ ಪರಿಹಾರ ವೈಯಕ್ತಿಕ ಪ್ರಾರ್ಥನೆ, ಬಲಿಪೂಜೆ, ಆರಾಧನೆ ವಿಧಿಗಳು, ಪಶ್ಚಾತ್ತಾಪದ ವಿಧಾನಗಳು, ಈ ಎಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನು ನಾವು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅಳವಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ನಾವು ಯೇಸುವಿನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಡಬೇಕು. ಯೇಸುವೇ ನಮ್ಮ ಜೀವನದ ಗುರಿಯಾಗಿರಬೇಕು. ಈ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ಈ ಆರಾಧನಾ ವಿಧಿಯಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇವೆ. ಇಂದು ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ಈ ಒಂದು ಜಗತ್ತು ಈ ಕೊರೋನಾ ಎಂಬ ಅಲೆಗಳಿಗೆ ತುತ್ತಾಗಿದೆ. ಈ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಈ ಜಗತ್ತನ್ನು ಗುಣಪಡಿಸಿ ಅವರು ತಮ್ಮ ಪ್ರೀತಿ ಶಾಂತಿಯನ್ನು ಈ ಜಗತ್ತಿಗೆ ನೀಡಲಿ. ಆಮೆನ್. அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவார்த்தை கேட்ட நாம் இப்பொழுது நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். கேளுங்கள், எல்லா வேளையிலும் என்னை தேடுங்கள், நீங்கள் கேட்பதை நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி தந்த இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டு நம்முடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம். நம்முடைய தாய் திருச்சபைக்காக ஜெபிப்போம். நம்முடைய பாப்பரசர் பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆண்டவர் பாதம் வைப்போம். ஆண்டவர் இவர்கள் வழியாக நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்த ராயப்பரை போல இயேசுவின் மீது தங்களுடைய பார்வையை பதிய வைத்து நீரே எங்களை வழிநடத்தும் என்று சொல்லி அந்த ஆவின் வரங்களை பெற்று நம் ஒவ்வொருவரையும் ஆன்மீக பாதையில் பயமின்றி வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குறிப்பாக அகில உலகம் எங்கும் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு துன்புறுகின்ற குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். அமைதி இழந்து சொந்தங்கள், பந்தங்கள், பெற்றோர்கள், உடன் பிறந்தோர்கள், நண்பர்கள் அத்தனை பேரையும் இழக்கின்ற பொழுது துன்புற்று வரைந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் நம்பிக்கை ஊட்டும் வண்ணமாக ஆண்டவர் அவருடைய உள்ளங்களை திடப்படுத்தி மீண்டும் அந்த குடும்பங்களை பாதுகாக்கவும் இறந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாற்றி தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குறிப்பாக இந்த கொரோனா தொற்று வியாதியினால் பாதிக்கப்பட்ட உள்ளங்களுக்கு மருத்துவங்களை கண்டுபிடிக்க அயராது உழைத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய நாட்டு தலைவர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் மற்றும் மருத்துவர்கள், அவரோடு இணைந்து செயலாற்றுகின்ற ஒவ்வொருவரையும் இறைவா இந்த நாளிலே ஆசீர்வதித்து நல்ல ஆலோசனை தந்து விரைவிலே மருந்துகளை கண்டுபிடித்து அனைவரும் நலமாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குறிப்பாக எல்லா நோயாளிகளுக்காகவும் ஜெபிப்போம். படுக்கையில் இருக்கின்ற நோயாளிகள், தனிமைப்படுத்தியிருக்கின்ற நோயாளிகள், மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்ற நோயாளிகள்,
விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், பணமின்றி நோயை போக்க முடியவில்லையே என்றும் தயவை நாடியிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நற்சுகத்தை அளித்து ஆறுதலை அளிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குறிப்பாக நம்முடைய ஜாலலி பாத்திமா பங்கிலே நாம் எடுக்கின்ற முயற்சிகள், நம்முடைய பேராயர் பீட்டர் மச்சாடோ எடுக்கின்ற முயற்சிகளை ஆசீர்வதிக்கவும், மற்றும் நம்முடைய பங்கின் அனைத்து விண்ணப்பங்களையும் இறைவன் ஆசீர்வதித்து எல்லோரும் அமைதியிலும் ஒற்றுமையிலும் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வரமளிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக நம்முடைய தேவைகளுக்காக இறைவனை நோக்கி நம்பியோடு ஜெபிப்போம். எங்கள் வாழ்வும் வழியும் ஆகிய ஆண்டவரே, நாங்கள் சமர்ப்பித்த எங்களுடைய எளிய விண்ணப்பத்தை ஆசீர்வதித்து எம் அன்னை மரியாளின் பரிந்துரையிலும் இயேசுவினுடைய பாதுகாப்பிலும் நாங்கள் சமர்ப்பித்த எங்களுடைய விண்ணப்பங்கள் நிறைவேற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் திருக்குமாரனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக அளித்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா, உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய், கண்ணயர காத்திருக்கும் நல்லன்னைய அருகிருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய், கண்ணயர காத்திருக்கும் நல்லன்னையாய் அருகிருப்பாய். அன்பு என்னும் அமுதத்தினை நான் அருந்திட எனக்களிப்பாய், உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அணைத்திருப்பாய், நீ என்றும் அணைத்திருப்பாய். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா.
பல்லுயிரை படைத்திருப்பாய், நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? பல்லுயிரை படைத்திருப்பாய், நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? அன்பினுக்கு அடைக்கும் தாழ் ஒன்று இல்லை என்றுணர்ந்தே உன் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன், நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா.